மதுரை என்பது மாமதுரை போற்றுது, மாமதுரை போற்றுதுன்னு ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம்? இந்த மதுரைக்கான ஒரு வரலாறு இருப்பது என்பதால் போற்றிக்கொண்டே இருக்கிறோம். சரி, வரலாறு என்பது மன்னர் காலத்து வரலாறு தானா? இல்லை. மதுரையை பற்றி ஒரு 5 புத்தகம் இருக்குது. சுப்பாராவ் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது, மதுரை பதிப்பு வரலாறு ஒன்று இருக்குது, மதுரை திருவிழாக்களின் நகரம்னு ஒரு புத்தகம் இருக்குது, மதுரை வரலாறுன்னு ஒன்று இருக்குது, மதுரை அரசியல்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மதுரையை பற்றி சுற்றி சுற்றி பேசப்படுற புத்தகங்கள். அதில் சுப்பாராவுடைய புத்தகம் வந்து சமகால அரசியலையா சமகால வரலாறு பேசுது. சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட் இருப்பார் கண்டிப்பாக. இருப்பாரா? இருக்காரோ இல்லையோ, கண்டிப்பாக அவர் கொண்டு கொடுக்குற லெமன் பொங்கலும் தக்காளி பொங்கலும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? நமக்கெல்லாம் லெமன் சோறாக இருக்குது, அவனுக்கு லெமன் பொங்கலாக இருக்கும். அவன் இந்த லெமன் பொங்கல் தான் சொல்லுவான். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், இவங்க ஏன் இல்லை வந்து எலுமிச்சை சோறை லெமன் பொங்கல்ங்கிறாங்க. எனக்கு பொங்கல் தனியாக ஒன்று இருக்குது, லெமன் சோறுன்னு தானே சொல்லணும். இதை சரி, சோறுன்னு சொல்கிறது வெக்கமாக இருந்தால் லெமன் சாதம்னு சொல்லணும், சரியா? லெமன் பொங்கல்னு சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னா அடுத்த நாள் அவன் கொண்டு வந்து தக்காளி சோறு கொண்டு வந்தான் பள்ளிக்கூடத்துக்கு. இது என்னடா அப்படின்னா இது தக்காளி பொங்கல்னா. என்னடா தக்காளி பொங்கல்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா, சௌராஷ்டிரா மதுரை சௌராஷ்டிரா வந்து தக்காளி சோறை தக்காளி பொங்கல் தான் சொல்லுவான். ஓ, இங்கே சோறை வந்து பொங்கல்னு சொல்லுவாங்க போலுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். 3வது நாள் டிஃபன் பாக்ஸ் திறந்தேன், ஏய் தயிர் பொங்கல் அப்படின்னா. அவன் சொன்னா இது தயிர் சோறுண்ணா. என்னடா லெமன் சோறு லெமன் பொங்கல் ஆயிடுச்சு, தக்காளி சோறு தக்காளி பொங்கல் ஆயிடுச்சு, இது தயிர் சோறு மட்டும் இப்போ தயிர் பொங்கல் ஆகாமல் தயிர் சோறாகவே இருக்குது அப்படின்னா அவன் 2 நாளைக்கு டிஃபன் பாக்ஸை திறக்காத டிஃபன் பாக்ஸ் அப்படின்னா. இப்படி ஒரு வினோதமான ஒரு மொழி வச்சுருக்காங்க இவங்க. அந்த சௌராஷ்டிரிலிருந்து தமிழை அத்தனை அளவுற பாடுகிற ஒரு கம்பீர பாடகர் டி.எம். சௌந்தரராஜர் வந்தாருங்கிறது நமக்கெல்லாம் ஆக சிறந்த பெருமை. அவர் சுப்பாராவ் சொல்லுவார் அந்த புத்தகத்தில், இன்றைக்கு வரையும் சௌராஷ்டிரர்களுக்கு எந்த இடத்தில் வி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அசு சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எங்கே நாம், எங்கே எங்களுக்கு தெரியாது. எல்ஐசி அலுவலகத்தில் திடீர்னு ஒரு நாள் விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அங்கே வேலை பார்த்த சௌராஷ்டிர ஒருத்தர் வந்து சுப்பாராவ்கிட்ட கேட்டாராம், நாளைக்கு எங்களுக்கு லீவா அப்படின்னாராம். ஓ, நாளைக்கு எங்களுக்கு லீவான்னு கேட்கக்கூடாது, நாளைக்கு நமக்கு லீவான்னு கேட்கணும் அப்படின்னாராம். அதெல்லாம் ஓகே லீவா அப்படின்னாராம். அந்த மாதிரி எங்களுக்கு எங்கே சொல்லணும் நமக்கு எங்கே சொல்லணும் சௌராஷ்டிரனுக்கு புரியவே புரியாது. அந்த சௌராஷ்டிரா பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடம் 1904 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். 4 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் 1911 மதிய உணவு வழங்கப்பட்டது. சுப்பாராவ் சொல்கிறாரு, பின்னாளில் 1954 அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொன் விழாவிற்கு வந்திருந்த காமராஜர் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் மதிய உணவு திட்டத்தை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு அதன் பிறகு அதை விரிவாக்கினார்னு ஒரு தகவல் எழுதுகிறார். உண்மையான்னு தெரியல. ஏன்னா அதற்கு முன்னாடியே 1925 தியாகராயர் வந்து மதிய உணவு வழங்குறாரு. அதற்கு முன்னாடி 1890 அயோத்திதாசர் ஆல்காட் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயும் மதிய உணவு வழங்குறாரு. மதிய உணவு வழங்குகிற தொடக்கம் பண்டிதர் அயோத்திதாசர் தான் முதல் தொடக்கம். படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போடலாங்கிற துவக்கம் அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பித்தது தான். ஆனால் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது சௌராஷ்டிரா கல்லூரிங்கிற சுப்பாராவ் சொல்கிறாரு. அதில் மறுக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, அதே பள்ளிக்கூடம் தான் 2013 அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவர்களிடம் நிதி பெற்று காலை உணவையும் தொடங்கிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் தான். அப்போ நம்ம தினசரி பார்த்து கடந்து போகிற மிக சிறந்த கட்டடங்கள் இருக்கிற சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு சமகால வரலாறு இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் மதுரைக்காரன் தான், நான் மதுரையில் தான் இருந்தேன். மதுரையில் இருக்க எல்லா பஞ்சாயத்தும் எனக்கு தெரியும். எதுவும் எனக்கு தெரியாமல் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த இருக்க பள்ளிக்கூடம் சௌராஷ்டிரா ஸ்கூலு, அந்த சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்தில் இத்தனை பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பது எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து மதுரை வரலாறு ஒரு புத்தகம் எழுதி அதை படிக்கும் பொழுது தான் இன்னொரு மதுரைக்காரனுக்கே தெரியுது, ஓ நம்ம மதுரைக்காரங்க தானா, இந்த ஊரில் இவ்வளோ நல்லது நடந்திருக்கா அப்படின்னு. புத்தகம் படிப்பதன் அவசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த அற்புதத்தை அறியாதவர்களை நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு புத்தகத்தின் வாயிலாக வந்து சேரும் பொழுது எப்படி இப்போ நான் சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய மரியாதையோடு பார்க்குறனோ, அப்படி நீங்கள் உங்கள் ஊரை மரியாதையோடு பார்ப்பதற்கு ஒரு புத்தகம் உங்களுக்கு உதவக்கூடும். ஏன் புத்தகம் படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, புத்தகம் மட்டும்தான் உங்களை சிந்திக்க பழக்குகிறது. நாம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்படி இந்த மெய்ப்பொருளை காண்பது? சுப்பாராவ் எழுதின புத்தகத்தை மட்டும் நான் படித்தேன்னா எனக்கு என்ன தெரியும்? ஓ, மதிய உணவு திட்டமே சௌராஷ்டிரா பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்களா, அதன் வாயிலாகத்தான் காமராஜர் வந்து இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் திராவிட வரலாறு படிக்கும் பொழுது தான் அதை வந்து தியாகராயர் கொண்டு வந்த திட்டம் தெரியுது. 25
தியாகராயரை தொட்டு அயோத்திதாச பண்டிதரை படிக்க போகும்பொழுது தான் இல்லை அது வந்து 1889 சார் ஆல்காட் பள்ளியில் வந்து அந்த திட்டம் துவங்கிருச்சுன்னு தெரியுது. அப்போ இதை தொடர்ந்து படிக்கும் பொழுது இதனுடைய சரி தப்புகளை நீக்கி இல்லை இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இல்லாட்டி என்ன ஆகும், நம்மெல்லாம் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோ தூரம் இல்லையா? ஏன் வாட்ஸ்அப் மெசேஜை நம்ம உடனே ஃபார்வர்ட் பண்ணுறோம்? பெருமிதமாக இருக்கத. அதுக்கு அறிவும் தேவையில்லை, காசும் தேவையில்லை. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜுக்கு 10 காசுன்னு போட்டால் எவனும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டான். வெறும் 10 காசு போட்டால் நம்மளால் நிப்பாட்டிடுவான். அது என்னப்பா 10 காசு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு. இப்போ 10 காசு கிடையாது. ஓகே, என்ன சமூக சேவை செய்கிறதுக்கு வந்து நிறைய நேரமும் பொருள் இழப்பும் ஏற்படும். என்னால் சமூக சேவை செய்ய முடியாது. ஆனால் எனக்கு சமூக சேவை செஞ்ச நிறைவு வேணும் மனசுக்கு. நான் ஏங்குவேன்ல, நானும் சமூக சேவை செய்வேன். ஸோ என்னால் முடிஞ்ச சமூக சேவை என்ன? ரோட்டில் பைக் போனால் சார் ஸ்டாண்ட் எடுக்கலை சார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் கவனிக்கலைன்னா ரொம்ப பக்கத்தில் போய் சார் ஸ்டாண்ட் எடுக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டா அவர் சாரி சார் அப்படின்ட்டு அவர் ஸ்டாண்ட் எடுத்துக்கார். என்னுடைய மிகப்பெரிய சிறந்த நிறைவடைஞ்சிருவேன். அன்னை தெரசா போல நான் என்னை உணர்ந்துருவேன். ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான சமூக சேவை செஞ்சுட்டேன். அதுதான் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ். என்னால் ஒன்றும் சிந்திக்க முடியாது. ஒருத்தன் பொய்யை சிந்திச்சு எனக்கு அனுப்புகிறான், நான் என்ன மாதிரி சமூகத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், உடனே ஃபார்வர்டு. அப்போ இந்த செய்தியை நாம் சரியா தவறா, இதை சொல்லலாமா கூடாதா, உண்மைதானா இல்லையா அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக படிக்க வேண்டியது. சரி, தொடர்ச்சியாக படித்தா என்னப்பா நடக்கும்? தொடர்ச்சியாக படிப்பதனால என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் முதல்ல வெகுஜனத்தை விட்டு அந்நியப்பட்டு போவீங்க. ஏன்னா நீங்கள் சிந்திக்கிற ஆளாயிருவீங்க. சிந்திக்கிற ஆளாக நீங்களே உங்களை நினச்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் நினச்சிக்கிட்டுருவேன்ல, அவன் என்ன படித்தான் 8வது, அப்புறம் என்ன படித்தான், ஒன்றும் படிக்கலை, அதுக்கப்புறம் எதுவும் படிக்கலை. ஆனால் நான் வருஷம் புத்தக திருவிழாவில் 5000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன். இதுவரையும் 15 புத்தக திருவிழா. வருஷம் 5000 ரூபாய்னா 15 புத்தக திருவிழாவுக்கு 75,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன். 75,000த்தில் திருடு போனது போக நான் திருடிட்டு வந்தது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு புத்தகம் இருக்குது. 1,00,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன்னா அப்படின்னா நான் ஒரு சிந்திக்க தெரிஞ்ச மனுஷன், நான் என்னை நினச்சிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன், உனக்கு ஒன்று தெரியுமாம்பேன், நான் சொல்கிறேன் கேளும்பேன். இந்த நான் சொல்கிறேன் கேள்வி யாராவது சொன்னாங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்த இறை தூதர்கள் இருக்காங்கல்ல, அவர்களில் 1.25 லட்சம் பேர் வந்து சொல்கிறாங்க. அதில் கடைசி ஆள் தான் வந்து நபிகள் நாயகம்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து இறை தூதர்களில் ஒருத்தர் கூட நான் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. சொல்லணும்ல, நான் சொல்லுகிறேன்னு ஒரு இறை தூதர் சொல்லலை. அப்போ இந்த நான் சொல்கிறேங்கிறனால யார்? இறை தூதருக்கு மேலேயா? கடவுளை நீங்கள்? இது என்ன சிக்கல்னா படிப்பதனால் வருகிற சிக்கல். அப்போ படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, சக மனிதன் மேலே மாபெரும் அன்பு வரணும். சக மனிதன் நான் யார்? உங்களை மாதிரியே இன்னொரு படித்தவனா? கற்றாரை கற்றாரை காமுருவர்னு வள்ளுவர் சொன்ன மாதிரியா? இல்லை, படிக்காத ஒருத்த மேலே அன்பு வரணும். நாம் எத்தனை முறை சொன்னாலும் விளங்கி கொள்ளாத ஒரு மனிதன் இருக்கான்ல, அவன் மேலே மாபெரும் அன்பு வரணும். நான் படித்தேன், எனக்கு விளங்குது, அவன் படிக்கலை அதனால விளங்கலை அப்படின்னு நான் நிஜமாகவே இப்போ படித்தவனாகிறேன்னா, அந்த படிக்காத ஒருத்தனுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா நான் படித்தவன் ஆகிடுவேன். அது வரைக்கும் நானும் படிக்காதவன் தான். நான் சொல்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னா அவனு நீ ஒன்று. அவன் படிக்கலை, நீ படிச்சிருக்க, நீ சொல்கிறது அவனுக்கு புரியல, அவன் சொல்கிறது புரியல, 2 பேரும் ஒன்று தானே. இந்த பக்கம் வரிசையில் வந்து இல்லைங்க வேணாம். நான் படித்தால் எல்லார்ட்டும் என்ன சொல்லுவேன்னா, நான் ஏன் என்னோடய ஆசிரியரை மிகவும் மதிக்கிறேன். என் ஆசிரியர் நிறைய படித்தவர், அதனால மதிக்கிறேன். அந்த ஆசிரியர் தான் படித்ததை எனக்கு விளங்குற மாதிரி படிக்காத ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதனால 40 வருஷமாக நான் அவரை ஞாபகம் வச்சுருக்கேன். நான் எந்த ஆசிரியர் எனக்கு பிடிக்காத ஆசிரியர் இருக்காரு? எவர் ஒருவர் எனக்கு விளங்கும்படி எதையுமே சொல்லிக் கொடுக்கலையோ அவர் எனக்கு பிடிக்காத ஆகிறாரு. சனியனே சும்மா உட்கார் அப்படின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் படிப்பறிவு இல்லாத ஒரு புள்ள, நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டால் எனக்கு விளங்குற மொழியில் பதில் சொல்லணும், எனக்கு விளங்க வைக்கணும். விளங்க வைப்பதன் மூலமாக எனக்கு அறிவின் சுவையை ஊட்டணும். அறிவின் சுவையை ஊட்டுவதன் மூலமாக நான் இன்னொரு அறிவாளியாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுவதற்கு அவனுடைய படிப்பு உதவுனா அவன் சிறந்த அறிவாளி இல்லையா? நமக்கு தமிழில் ரொம்ப பழைய கதை ஒன்று உண்டு. ஒரு ஓடத்தில் ஏறி போன ஒரு பண்டிதரை பற்றிய கதை. ஓடத்தில் ஏறின பண்டிதர் படகோட்டியை பார்த்து, என்னப்பா ஒன்றும் படிக்கலை போல இருக்குது, படகு ஓட்டிக்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார்? என்ன சாமி, நான் சும்மா ஒரு நாளைக்கு 1 ரூபா சம்பாதிப்பேன். நாள் பூரா படகு ஓட்டி 1 ரூபா சம்பாதிப்பியா? இவ்வளோதானா? நான்லாம் எவ்வளோ ஒரு திருக்குறள் தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன திருக்குறள் தெரியாதா? என்னப்பா இது 1வதுலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க, திருக்குறள் தெரியாதுங்கிற? வாழ்க்கையில் 10 வருஷம் போச்சு உனக்கு. சரி, புறநானூறு தெரியுமா? தெரியாது.
அகநானூறு தெரியுமா? தெரியாது. மார்க்ஸ் தெரியுமா? தெரியாது. எங்கெல்ஸ் தெரியுமா? தெரியாது. ஹெகல் தெரியுமா? தெரியாது. என்னப்பா தமிழ் தெரியாது, தத்துவம் தெரியாது, ஞானம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வாழ்க்கையே போச்சேப்பா அப்படின்னோன்னா சுழலில் சிக்குனுச்சு படகு. அவன் கேட்டான், சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. தெரியாது அப்படின்னு. எனக்கு வாழ்க்கை போச்சு எல்லாம் தெரியல, உங்களுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவன் குதிச்சானான். அப்போ படிப்பு என்பது சிக்கல்களை உங்களுக்கு எவ்வாறு கையாளுகிறோம் என்பது அறிவு தான் முக்கியம் இல்லையா? இன்றைக்கி பல அறிவாளிகளாக நாம் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் காமெடியனாக மாறிடுறானே. ஏன்னா கத்திரிக்காய் விலை என்னன்னு தெரியாது இல்லையா? சாதாரண மனிதன் வந்தானா அவனை வீட்டுக்குள்ளே வான்னு சொல்ல தெரியாது. எனக்கு இருக்கிற உணவை அவனோடு பகிர்ந்து உண்ண தெரியாது. எங்கிட்ட இருக்க கூடுதல் பணத்தை கொடுக்க தெரியாது. எவரையும் பார்த்து சிரித்து பேச தெரியாது. நான் எனக்கு ஒரு பீடம் போட்டு ஏறி உட்கார்ந்துருவேன். இந்த படிப்பு நான் தயவு செஞ்சு இந்த படிப்பை படிச்சிடாதீங்க, வேண்டாம் உங்களுக்கு. அப்போ இந்த படிப்பு என்பது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பையும், எனக்கு எதை சரணது அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த பணிவையும், மிகச்சிறந்த கலந்து பழகும் தன்மையும். அதனால தான் வள்ளுவர் அளவளவில்லாதான் வாழ்க்கைங்கிறார். கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு வாசுபாமானிக்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நீ எல்லாரோடையும் கலந்து பழகிறது தான் உன் அறிவு செய்யணும். நீங்கள் படிச்சுட்டேங்கிறதுக்காக நீ தனிச்ச ஆளாக போய் உட்கார்ந்துருந்தேன்னா உன்னால் இந்த சமூகத்துக்கு ஒரு பயனும் இல்லை. நான் படித்தேன்னு சொல்கிறவனால என்ன பயன்? அவன் என்ன மார்க்ஸ் மாதிரி உலகத்துக்கு தாஸ் கேப்டல் எழுதிட்டானா? கரெக்டா? தனியாக பேனாவை வந்து நெத்தியில் தட்டிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுறது? இந்த சமூகம் ஒரு இன்ச்சு முன்னேறுவது கூட நீ ஒன்றையுமே சிந்திக்கலையே, புதிய கருத்து ஒன்றையுமே சொல்லலையே. நீ படித்தா என்ன, படிக்காட்டினா என்ன? சரி, நான் சிந்திக்க தான் வேணுமா, படிக்கத்தான் வேணுமா, அவசியமா? என்ன அப்படின்னா, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகள் மாறுகிறார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்காக இல்லாட்டினாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக அவசியம் புத்தகம் வாங்க. இன்னொரு 10 நாள் இந்த திருவிழா நடக்க போகுது. திருவிழாவில் பார்க்குற ஆள்கிட்டெல்லாம் சொல்லுங்கள், குறைஞ்சபட்சம் எவ்வளவு முடியுமோ 100 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்க. அது சும்மா போய் வீட்டில் இருக்கட்டும். முடிஞ்சால் சின்ன பிள்ளைகளை கூட்டுவாங்க புத்தக திருவிழாக்கு. கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத, கையை பிடிச்சிக்கிட்டே வான்னு சொல்லாமல் பிள்ளையை விட்டுருங்க. 2 தான் கதவு. நீங்கள் இப்போ பிள்ளையை விட்டுவிட்டு இந்த கதவில் வந்து நின்னீங்கன்னா பிள்ளை வெளியே தான் வந்தாகணும். மதுரையில் இருக்க ரொம்ப நல்ல தன்மைகள் அது ஒரு முக்கியமான தன்மை. இங்கே மட்டும்தான் ஒரு ஏசி ஹாலில் புத்தக திருவிழா நடக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் வேர்த்து வடிய தான் புத்தகம் வாங்கணும். அந்த பிள்ளைய தனக்கு பிடித்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுங்க, தேர்ந்தெடுக்க விடுங்க. கண்டிப்பாக அந்த புள்ள வாங்குகிற புத்தகம் வண்ணமயமாக அச்சிடப்பட்ட ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள 10 பக்கம் உள்ள ஒரு புத்தகமாக இருக்கும். வாங்கி பார்த்துட்டு இதை போய் 50 ரூபாய்க்கு வாங்குற, கலர் பேப்பர் கலர் அடித்தோன்னே முடிஞ்சு போயிடும், இது வேண்டாம் வேற வாங்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அடுத்த புத்தகத்தை எடுத்தோடனே அம்மா வாங்குவான்னு கேட்கும். இப்போ புத்தகம் வாங்குறாள், பிள்ளை இல்லை, அம்மா வாயிடுவா. நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளவோ பணத்தை வீணடிச்சிருக்கோம். அந்த பிள்ளைக்காக முதல்ல ஒரு 50 ரூபாயை கையில் கொடுத்து புத்தகம் வாங்குன்னு பழக்குங்க. சொந்தமாக புத்தகம் வாங்குகிற பிள்ளை தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறான முடிவு எடுக்கவே எடுக்காது. நம் பிள்ளை எடுக்கிற முடிவு தப்பாக போயிடுமோன்னு தானே வீட்டில் இருக்க ஒரே பிரச்சனை வருது இல்லையா? ஏன்னா பிள்ளையை முடிவெடுக்க விட்டதே கிடையாது. பிள்ளை என்ன புத்தகம் வாங்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன், பிள்ளை என்ன படிக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன், பிள்ளை என்ன குரூப் எடுக்கணும் +2ல் நான் தான் முடிவு பண்ணுவேன், பிள்ளை எந்த காலேஜ் சேரணும் நான் தான் முடிவு பண்ணுவேன், பிள்ளை என்ன உடை உடுத்தணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். கடைசியில் பிள்ளை ஒரு பயலை கூட்டிகிட்டு வருது, அம்மாவுக்கு அடி வயித்தை பிடிச்சிருது. இவன் எதையுமே தேர்ந்தெடுத்தது இல்லையே, இப்போ ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்காளே எப்படி சரியாக வரும்னு வர பயந்தான் அது. அதுக்கு பதிலாக எளிதாக 5 வயசில் பிள்ளைக்கு 50 ரூபா கொடுத்து புத்தகம் வாங்க சொன்னீங்கன்னா அங்கேருந்து துவங்கி தனக்கு தேவையானதை அந்த பிள்ளை தேர்ந்தெடுக்க கற்றுக்கிட்டோம். எப்படி ஒரு புத்தகத்தில் சிறந்த புத்தகத்தை படிப்பதற்கு 5 வயதில் தொடங்கிய பிள்ளை 15 வயசில் வந்துடுதோ அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் எதையும் தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிடும் இல்லையா? ரொம்ப சிரமமான காரியம் எது? 500 பக்கம் இருக்க ஒரு புத்தகத்தை முன்னட்டையும் பின்னட்டையும் பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது. எப்படி இது சாத்தியம்? நம்ம ஒரு சோப்புத்தூள் வாங்குகிறோம், பக்கத்து வீட்டுக்காரமாக சொல்லுது இந்த சோப்புத்தூள் நல்ல சோப்புத்தூள்னு. ஒரு பைக் வாங்குகிறோம், ஒருத்தன் ஓட்டி பார்த்தா சொல்கிறான் இது நல்ல பைக்கு இவ்வளோ பெட்ரோல் தரும்னு சொல்கிறான். ஒரு சட்டை துணி வாங்குகிறோம், இந்த பிராண்டு ரொம்ப நல்ல பிராண்டு போடுங்க 2 வருஷம் போகிற நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த எல்லாவற்றையும் பற்றி ஒருத்தன் சொல்கிறான். நம்ம தெரிஞ்சிக்க முடியும். புத்தகத்தை ஒருத்தர் சொன்னால் நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா? இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த புத்தகத்தையும் என்னால் படிக்கவே முடியல.
என்னடா அது ரொம்ப நல்ல புத்தகம், நாங்கள் 30 பக்கம் தள்ளுறதுக்குள்ளே முக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது தான் என்னுடைய பேராசிரியர் சொன்னார், தூக்கி குப்பையில் போடாதேனார். உன்னை எந்த புத்தகம் 30 பக்கத்துக்குள்ளே ஈர்க்கலையோ அது குப்பை, அவ்வளோதான். அது எதை பற்றி எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான். அது உனக்கு பிடிக்கணும், உனக்கு கனெக்ட் ஆகுது அந்த புத்தகம் அப்படின்னா நல்ல புத்தகம். உனக்கு கனெக்ட் ஆகலையா அது நல்ல புத்தகம் இல்லை. இலக்கியம் படிக்க போன அன்னைக்கு முதல் நாளுடைய பேராசிரியர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் வேறு எந்த பாடம் படிக்கிறவனோ இப்போ இருக்கிறத முதல்ல படிக்கணும், அப்புறம் ஆராய்ச்சி செய்யணும், அப்புறம் போய் மறுக்கணும், மறுத்து புதியது கண்டுபிடிக்கணும். அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேத்ஸோ காமர்ஸோ சுவாலஜியோ அல்ஜிப்ராவோ எது படித்தாலும் இதான் நல்ல வரும். இலக்கியம் ஒன்று தான். முதல் நாளே வந்து உட்காந்து சேரில் சரிஞ்சு உட்காந்துட்டு ஷேக்ஸ்பியர் ஒரு முட்டாள்னு ஆரம்பிக்கலாம். புத்தகமே வாங்கலை, சும்மா ஒருத்தன் உள்ளே வர்றான் அப்படின்னா அவன் தான் ரொம்ப முக்கியம், அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. படிக்கிற ஆளுக்கு வேலை இருக்குது, புத்தகம் வாங்கணும். கரெக்டாக படிக்கிறதுல ஆர்வமாக இருக்க ஆளுக்கு வந்து சேருவான். ஆனால் படிக்கிறதுல ஆர்வமே இல்லாத ஒருத்தன் ஒரு திருவிழா நடக்குதுடா சும்மா போய் பார்ப்போன்னு வர்றான் பார்த்தீங்களா, அவனை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அவன் தான் சும்மா இங்கே வர்றான், அவன் தான் அடுத்த வருஷம் வாசகனாக மாற போகிறவன், அவன் தான் அதுக்கு அடுத்த வருஷம் படிப்பாளியாக இருக்க போகிறவன், அவன் தான் விடாமல் வந்து திருவிழாவுக்கு வரப்போகிறான். அதனால திருவிழா போல் நடத்தணும்னா தான் அதுக்கு அவன்லாம் வருவான். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம். மதுரை ஒரு திருவிழாக்களின் நகரம், சரியா? அழகர் ஆற்றுல இறங்குறாரு. 5 லட்சம் பேர், இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 8 லட்சம் பேர் 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு இடத்துல கூடி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் கலைகிற ஒரே ஒரு திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குறது தான். அத்தனை சாதிக்காரர்களும் அத்தனை மதத்துக்காரர்களும் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. அதில் எத்தனை பேர் அழகரை பார்த்தான்? எத்தனை பேர் அழகரை கும்பிட்டான்? எத்தனை பேர் அழகர் பச்சைப்பட்டு உடுத்தியிருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டான்? எதுவும் கிடையாது. அது ஒரு திருவிழா. அங்கே போயிடணும், அன்னைக்கு அந்த இடத்துல இருந்துடணும், அங்கே ஒரு கூட்டம் கூடிடணும். எதுக்கு கூட்டம்? கூட்டம் 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 பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். மனுஷன் கூட்டினா அந்த இடத்துல மனுஷன் கூட விரும்புவான். எதுக்குப்பா கூட்டம் தெரில, எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கும் ரோட்டில் 10 பேர் நின்னா பைக்கில் போகிறத நிப்பாட்டி என்னன்னு கேட்குறான். அவனுக்கு என்ன இருக்குது? மதுரையில் கண்டிப்பாக கேட்பான், பக்கத்தில் ஒருத்த போனால் நிப்பாட்டுவான், ஏய் அங்கே 10 பேர் நிற்கிறாங்க நீ போகிற அப்படிமா. அப்போ இங்கே கூட்டமாக இருந்தால் உடனே நிற்பாங்க. அப்போ கூட்டம் எங்கே வரும்? திருவிழாவுக்கு வரும். அப்படி திருவிழா போல ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது மதுரை தொடங்கியது. இன்றைக்கி தமிழ்நாடு பூராவும் அந்த புத்தக திருவிழாக்கள் கொண்டாட்டமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த புத்தகம் படிப்பதை பற்றியும் புத்தகம் வாங்குவதை பற்றியும் தொடர்ந்து எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவசியம் படிங்கன்னு சொல்கிறோம். படிக்கிற பழக்கம் வந்து அதன் பிறகு வாங்குகிற வலு வரும். புத்தகம் படிக்கிற இடத்துலேருந்து வாங்குகிற இடங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பணம் சம்பாரிச்சு. நான் புத்தகம் வாங்க ஆரம்பித்த காலத்தில் இளம் வயதில் என் வீட்டுக்கு பக்கத்தில் கோபால் பீடா ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு மதுரை சிம்மக்கல்ல. அது ஒரு வெத்தலைப்பாக்கு கடை. அந்த வெத்தலைப்பாக்கு கடையில் தமிழ்நாட்டிலிருந்து வரும் அத்தனை பத்திரிகைகளும் அங்கே இருக்கும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் அத்தனை பத்திரிகைகள் இருக்கும். நான் அசைடுன்னு ஒரு பத்திரிகைக்கு பேர் நான் அங்கே தான் பார்க்குறேன். அப்போ வீக் சண்டே அதுதான் பாப்புலராக இருந்தப்போ ஒரு பத்திரிகை தொங்குது, அதுக்கு பேர் அசைடு. அசைடுங்கிறது நான் இலக்கியத்தில் ட்ராமாவில் 2 பேர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓரமாக சொல்ல வந்த கருத்தை ஆடியன்ஸுக்கு சொல்லுவான், மைண்ட் வாய்ஸு. அதுக்கு வந்து அசைடுன்னு போட்டு எழுதியிருக்கோம். ஒரு பத்திரிகைக்கு பேர் அசைடுன்னு இருக்கே அப்படின்னு பேரை பார்த்து அந்த பீடா ஸ்டாலில் நின்று அந்த பத்திரிகை எடுத்து படிச்சிட முடியும். தொடர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா பத்திரிகைகளும் வாங்கப்பட்டன. தினசரி ஒரு பத்திரிக்கை வரும், சாவி, குங்குமம், குமுதம், இதயம் பேசுகிறது, முத்தாரம்னு. நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பாலமித்ரா, அம்புலி மாமா, ராணி காமிக்ஸ் அப்படின்னு இது வரும். இத்தனை பத்திரிகைகள் வீட்டில் வாங்கினதுனால அந்த கடைக்காரரு ஒரு சின்ன சலுகை எங்களுக்கு கொடுத்துருந்தார், எனக்கு என் தம்பிக்கும். என்ன அப்படின்னா, கடைக்கு போனாலும் எந்த பத்திரிகை வேணாலும் உருவி அங்கேயே நின்று கசக்காமல் பார்க்கணும், படிக்கணும். கசக்காமல் படிக்கிறதுக்கு எங்களுக்கு புத்தகத்தை கையால் தெரிவிக்கிறதுனால வீட்டில் அத்தனை பத்திரிக்கை வாங்கினதுனால கசக்காமல் வச்சுருவோம், படிக்க வச்சுருவார். அப்படி எல்லா பத்திரிகைகளையும் அப்படி கோபால் பீடா ஸ்டாலில் தான் போய் படிக்க ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு நல்வாய்ப்பாக என்ன அமைஞ்சு அப்படின்னா, மதுரையில் பிறந்தவனுக்கு இருக்க ஒரே பொழுதுபோக்கு என்னது? புரியல. சினிமா. மதுரையில் மற்ற ஆள் எல்லாம் வெளியூர்லேருந்து வருவாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்குறேன், காந்தி மியூசியம் பார்க்குறேன், அழகர் கோயில் பார்க்குறேன்னு. மதுரையில் இருக்க யாருமே அதை பார்த்துருக்க மாட்டாங்க. மதுரையில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்போ போனேன் அப்படின்னா அப்படியே யோசிப்பான். எப்போ போனேன் அப்படின்னா, அது எப்போ ஒரு 6 வருஷம் முன்னாடி தஞ்சாவூர்லேருந்து எங்கள் மாமா வந்திருந்தார், அவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க, அப்போ போனேன்னு யோசிக்கிறது மாதிரி தான் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரைக்காரனுக்கு. காந்தி மியூசியம் எந்த பக்கம் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது, காந்தி மியூசியம் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற
பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாம் மதுரைக்காரனுக்கு பொழுதுபோக்கு இடங்கள் இல்லை, அவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு இடம் திரையரங்கம் மட்டும்தான். அப்போ என் தந்தையோட பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, படத்துக்கு போகணும்னு சொன்னால் உடனே காசு எடுத்து கொடுப்பாங்க. என்ன படம் பார்க்கணும் கேள்வி இல்லை, நேத்தான படத்துக்கு போனங்கிற கேள்வி இல்லை. அதே போல் ஒரு குணம் இருந்துச்சு என் தந்தைக்கு. புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் 10 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. என்ன புத்தகம் வாங்கணும் என்ன இதெல்லாம் கிடையாது, எது வேணாலும் நீ வாங்கலாம். 10 ரூபாய்ங்கிறது நீங்கள் 10 ரூபாய் நினச்சக்கூடாது. அன்றைக்கி வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலக பக்கம் 450 பக்கம் இருக்க புத்தகம் 3 ரூபா தான் வேலை. மீனாட்சி புத்தகத்தில் 450 பக்கம் இருந்தால் 3 ரூபா தான் இருக்கும். நான் 10வது படிக்கும்போது ஒரு புத்தகத்துடைய விலை ரொம்ப நல்ல அச்சு நல்ல தாளில் இருந்தால் 450 ரூபா புத்தகம் உள்ள பக்கம் 450 பக்கம் உள்ள புத்தகம் 4 ரூபா இருக்கும் விலை. அப்படி 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுத்தா ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என் தந்தையிட்ட காட்டணும் என்ன புத்தகம் வாங்கணும்னு. அந்த புத்தகம் வாங்கி படிக்கும்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு சிந்தனைக்கு உரிய புத்தகமாக இருக்காது. நான் எதில் ஆரம்பிச்சிருப்பேன், நான் தமிழ்வாணனில் ஆரம்பிச்சிருப்பேன். தமிழ்வாணன் புத்தகத்தை பார்த்தா என் தந்தைக்கு என்ன தோணும், என்னடா இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தோணும். ஆனால் அதை ஒரு நாள் வெளிப்படுத்தினதில்லை, அது நான் தேர்ந்தெடுத்தது. சிரிச்சுட்டு கொடுத்துருவாங்க. அது நான் முடிவு பண்ணது. அப்போ நானே படித்து ஒரு இடத்துக்கு தாண்டி அடுத்த புது புது எழுத்தாளர்களுக்கு வர்றேன். ஒரு நாளும் எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த புத்தகத்தை வாங்கும் திறன் எனக்கு கிடையாது, என் தந்தைக்கு இருந்துச்சு, என்னை அனுமதிச்சார். அதுக்கப்புறம் மதுரையில் சிம்மக்கல்ல இருக்க மாவட்ட மைய நூலகம் ஒன்று தான் வழி. மாவட்ட மைய நூலகம் அப்போ இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிக்க தொடங்கி புத்தகம் வாங்க வாய்ப்பு அமையுது. படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இப்போ எல்லா புத்தகங்களையும் நாமே வாங்கலாம். நம்ம வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மனிதர்களாக எப்போ இருப்போம் அப்படின்னா, ஒரு புத்தகத்துடைய அட்டையை பார்த்து அது பிடிச்சி உள்ள தடவி விலை யோசிக்காமல் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கிட முடியும். நான் உங்களோட மகிழ்ச்சியான மனிதர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அது 450 ரூபா பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. அதுக்கு பில்லு போடும்போது தான் தெரியும் 450 ரூபாயின்னு. அந்த இடம் வரும் பொழுது இயல்பாக என்ன ஆகுறதுனா, படிப்பு குறைஞ்சு புத்தகம் அதிகமாகிடுது. வாங்கிய புத்தகமெல்லாம் படிக்கிறோமா இல்லை, ஆனால் வாங்கிக்கிட்டே இருக்கோம். வீடு என்ன சொல்லுது, இந்த வருஷம் புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் வாங்குறீங்களே, போன வருஷம் புத்தகமெல்லாம் படிச்சிட்டிங்களாங்கிறதான் முதல் கேள்வியாக இருக்கும். சரி, அது பரவாயில்ல. அதை கேட்குறது கணவனோ மனைவியோ. மனைவி புத்தகம் படிக்கிறவளாக இருந்தால் கணவன் கேட்பான், கணவன் படிக்கிறவளாக இருந்தால் மனைவி கேட்பா, படிச்சிட்டிங்களான்னு ஆன்ட்டு நடத்தணும். இதுக்கிடையில் நீங்கள் ஒரு புத்தக அலமாரி வச்சிடணும். வீட்டில் புத்தக அலமாரி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், வீடு வாங்கிடணும். அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா வாடகை வீடு புத்தகத்தை தூக்குற மாதிரி துன்பம் உலகத்தில் கிடையாது. முதல்ல எதை கழிச்சு கட்டிட்டு போகலாம்னு வீட்டில் சொல்லுவாங்கன்னா அந்த புத்தகத்தை போட்டு போயிடலாமே, இதை தூக்கிட்டு போய் என்ன செய்யறதுன்னு. அதனால முதல்ல வீடு வாங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ அந்த புத்தகத்தை அபரிதமாக வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது மனைவியோ கணவனோ உறவுக்காரர்களோ கேட்கும் கேள்வி போய் வீட்டுக்கு யார் வந்தாலும், ஏன் சார் எல்லாமே படிச்சிட்டிங்களாம்பா. நமக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது, படிக்கிறோம், இன்றைக்கும் படிக்கிறோம் காலையில். ஆனால் நம்ம படித்தே முடிக்க முடியாத அளவு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். ஏன்னா அது புத்தகத்தின் மேல் இருந்த பிரியத்தினால. நான் அப்படி என்கிட்ட கேட்பாங்க வந்து, ஏன் சார் எல்லா புத்தகம் படிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு கேட்பான். நான் கேட்பேன், நீ உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் பயன்படுத்திட்டியா அப்படின்னு. நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோமா? எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் இருக்கும். ரொம்ப எளிய பொருள் சொல்கிறேன், 500 ரூபாய்க்கு ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று இருக்கும். யாராவது அயன் பண்ணுறோமா? ஒரு 50 வயசு ஆளாக இருந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தையல் மிஷின் இருக்கும். அந்த தையல் மிஷின் கடைசியாக எப்போ தச்சோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒருவேளை 30 வயசாக இருந்தால் நீங்கள் நல்லா சம்பாரித்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் 2 டிவி இருக்கும். அந்த 2 டிவி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அது எப்போதுமே கேள்வி கேட்காத சொந்தக்காரன் உங்கள் வீட்டில் புத்தகம் இருந்தால் மட்டும் வந்து கேட்பான், ஏன் சார் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு. புத்தகம் என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன், வந்து உட்கார்ந்துருக்க நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி தீவிரமான வாசகர்கள். புத்தகம் என்பது படிப்பதற்கு அல்ல, வாங்குவதற்கு. அது படிக்கப்படுமா? படிக்கப்படும். எந்த புத்தகமும் படிக்கப்படும். நம்மளால் படிக்கப்படலைன்னா இன்னொருத்தரால் படிக்கப்படும். அடுத்த வருஷம் படிக்கப்படலைன்னா அதுக்கு 5 வருஷம் கழித்து படிக்கப்படும். 5 வருஷம் கழிச்சு இல்லைன்னா 10 வருஷம் கழித்து படிக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக படிக்கப்படும். அதனால் எவராவது ஒரு படிப்பதற்கு நீங்கள் இன்றைக்கி புத்தகத்தை வாங்கிக்கிட்டே இருங்க. என் வீட்டில் ஒரு புத்தகம் இருந்துச்சு, ரொம்ப பழைய புத்தகம். என் தந்தை வாங்கி படிச்சிருந்தது. பின்னாளில் அவர் தொழில் ரீதியாக
பரபரப்பு வாழ்க்கைக்கு போன பிறகு புத்தகம் படிக்கும் குறைஞ்ச காலகட்டம் இருந்துச்சு. இப்போ திருப்பி மறுபடியும் ஓய்வுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வாங்கி இந்த ஒரு புத்தகம் அதை பிரித்து பார்த்தா அந்த புத்தகத்துடைய விலை ₹1. எப்போ? 1968. 1968 என் தந்தை வாங்கின புத்தகம். அது பதிப்புக்கு வந்தது 1962. என் தந்தை வாங்கினது 68. அந்த புத்தகம் எப்போ என் கைக்கு வருது அப்படின்னா 2018 வருது. 68லேருந்து 78, 88, 98, 2008, 2010, 50 ஆண்டு காலம் கழித்து அந்த புத்தகம் என் கைக்கு வருது. அந்த புத்தகத்தை ரொம்ப பத்திர பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன். அது எதுனா வாசுபா மாணிக்கம் எழுதின திருக்குறளுக்கான ஒரு உரை. அந்த புத்தகம் பின்னாடிலாம் வந்துருச்சு. பின்னாடி பூபார் பிரசுரத்தில் இருக்குது. இன்றைக்கி பூபார் பிரசுரத்தில் ₹275 அந்த புத்தகம் இருக்குது. ஆனால் அந்த சின்ன அளவில் புத்தகத்தில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அந்த திருக்குறள் உரைக்கு எழுதியிருக்க புத்தகத்தை பிரிச்சிங்கன்னா அதில் திருக்குறளே இருக்காது. நான் முதல்ல அது திருக்குறள் நினச்சேன், படித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது 7 சீரில் அப்படியே எழுதியிருக்க உரைன்னு. என் அலுவலகத்துக்கு வந்த பொழுது கவிஞர் யுகபாரதி அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு பிரித்து பார்த்துட்டு, என்னங்க இதில் உரையே இல்லை அப்படின்னாரு. ஏன்னா அதிகாரம் இருக்குது, அதிகாரத்துக்கு கீழே 10 தான் இருக்குது, அடுத்த அதிகாரம் அடுத்த 10 இருக்குது. அப்புறம் தான் என்னென்னா அது வெறுமனை எப்படி வள்ளுவர் 7 சீரில் குறள் எழுதினாரோ, அளவலாதவன் வாழ்க்கை ஓகே எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒருத்தரோட கலந்து பழகாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குளவளா கோடின்றி நீர்தற்று அப்படிம்பார். ஒரு கரையில்லாத குளம் எப்படி கெட்டு போகுமோ அப்படி எல்லாரோடையும் கலந்து பழகாதவனுடைய வாழ்வு பெருகவே பெருகாது எழுதியிருப்பார். வாசுபா மாணிக்கம் ஒருத்தர் தான் கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதுறாரு. மற்ற எல்லாரும் உற்றார் உறவினரோடு எழுதுவாங்க. வாசுபா மாணிக்கம் மட்டும்தான், அந்த மூதறிஞர் மட்டும்தான் அந்த குறளுக்கு இல்லாதான் வாழ்க்கைன்னு எழுதும்போது கீழே கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதினார். படிப்பு என்ன செய்யும்? எல்லாரோடையும் கலந்து பழக வைக்கும். ஏன் எப்படி கலந்து பழகணும்? அவன் யார், என்ன, ஜாதி, அறிவு, படிப்பு, மதம் எதை பற்றியும் இல்லை, சும்மா ஒருத்தனும் கலந்து பழகணும். ஏன் பொது இடத்துல இப்படி கூட ஆசைப்படுறோம்? ஏன் கூட்டம் பார்த்தோன்னு நம்ம நிற்கிறோம்? ஏன் கூட்டம் பார்த்த இடத்துல போய் கூடி அவசரமாக நிற்கிறோம்? ஏன் திருவிழா கொண்டாடுறோம்? ஏன் அழகரை பார்க்காம அழகர் ஆற்றுல எனக்கு 5 லட்சம் பேரில் ஒரு ஆளாக போகிறோம் அப்படின்னா, மனுஷன் கலந்து பழக விரும்புகிறான். கலந்து பழகுவது தான் மனித வாழ்வின் நோக்கம். கலந்து பழகுனா தான் பெருகும்னு சொல்கிறது வாசுபா மாணிக்கம் எதை சொல்கிறாரு? நீங்கள் கலந்து பழகுனா அன்பு பெருகும், கலந்து பழகுனா அறிவு பெருகும், கலந்து பழகுனா பணம் பெருகும், பணம் பெருகுனா மறுபடியும் உன்னுடைய கொடுக்கும் தன்மை பெருகும், கொடுக்கும் தன்மை பெருகுனா அன்பு பெருகும். இப்படி எல்லாமே ஒன்றோடு ஒன்று இன்டர்லாக்கிங்காக மனித வாழ்வுக்கு பெருக்கம் வேணும்னா கலந்து பழகணும்னு சொல்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் அதை கலந்து பழகுதல்னு சொன்னார். நம்ம ஐயா நான் வரும்போது தொடர்ச்சியாக திருக்குறள் பேசிக்கிட்டு இருந்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, எழுத்துக்கெல்லாம் அகர முதல் போல உலகத்துக்கு பகலவன். எழுத்துக்கெல்லாம் எது முதல்ல? அகர முதல்ல. வாசுபா மாணிக்கம் மட்டும்தான் எழுதுறாரு, எழுத்துக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல அப்படின்னு. எல்லா மொழியிலையும் ஆங்கிற எழுத்து முதல் கிடையாது, ஆங்கிற ஒலி தான் முதல். அது ஆங்கிலமோ இந்தியோ தமிழோ துருக்கியோ எந்த மொழியாக இருந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல. அகரம் முதல் போல இல்லை, அகர முதல எழுத்தலாம்னு சொன்னால் என்ன, அகர ஒலி தான் முதல்னு வாசுப்பாங்கிற மூதறிஞர் தான் எழுதுறாரு. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்னு ஒரு குறள் உண்டு. நெடுநீர்னா ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்கிறது, 10 நிமிஷத்தில் முடிகிற வேலையை அரை மணி நேரம் செய்கிறது, 1 மணி நேரம் செய்கிறது. இந்த செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார்மா, முடிக்கவே மாட்டான் அந்த வேலையை. நெடுநீர். மறவினா மறதி, நெடுநீர் மறவி. மடினா சோம்பல், அந்த சொல் இப்போ மலையாளத்தில் இப்போவும் இருக்குது, மடிங்கிற சொல். நெடுநீர் மறவி மடி துயில். துயிலுங்கிறது என்னது? துயிலுங்கிறது தூங்குறது இல்லை, துயிலுங்கிறது தூக்க நிலை. தூக்குறது உறக்கம். அதனால தான் உழைப்பாளி உறக்கம் கொள்கிறான், மன்னன் துயில் கொள்கிறான். மன்னனுக்கு தூக்கம் வராது, ஏன்னா உடல் உழைக்கல, அசதி இல்லைல்ல, அதனால அவர் துயில் கொள்வார். மன்னர் துயில் கொள்வார், விறகு வெட்டி உறக்கம் கொள்வான். வள்ளுவர் சொல்கிறாரு துயில் கேடு. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலனா. ஒருத்தர் கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணால் இந்த 4 குணம் அவன் சேருமா. அவன் அதை அணிகள்லாம் நினச்சி எடுத்து நெஞ்சில் ஊற்றிக்கொண்டான். நெடுநீர்
மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலனுடைய விருப்பமாக அணிஞ்சிக்கிற அணிகலனா. அதுக்கு அப்படியே இன்னொரு உரை சொல்கிறாரு வாசுப்பா. அது வந்து ஏறுற கலனா. களம் இருக்குல்ல, படகு, நெடுநீரார் காம, அவன் விரும்பி ஏறி அதில் உட்காந்துக்குவானான். அது எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது, அதில் ஏறி உட்காந்துக்குவானான். அப்போ ஒரு திருக்குறள் 7 சீரில் 2000 வருஷமாக எழுதப்பட்ட குறளுக்கு இன்னைக்கு வரை உரை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பற்றி வெவ்வேறு பேச்சுக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கி பாமையன் வரல, அவசரமாக ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா அவர் உங்களை உடனே ஏதோ வச்சு எங்கேஜ் பண்ணிட முடியுதுட்டாங்க. ஒரு திருக்குறளை வச்சு அடுத்தடுத்து சொல்லி வரிசையாக எங்கேஜ் பண்ணிட முடியுது. 2000 வருஷமாக ஒரு குறள் பேசிக்கிட்டே இருப்போமா நம்ம? அப்படின்னா இந்த உலகத்தில் திருக்குறளை போல படிக்க படிக்க விரிவடைகிற ஒரு நூல்னு பார்த்திங்கன்னா இன்னொரு நூல் கிடையவே கிடையாது. ஒரு நூல் முடிஞ்சிடும். அது என் அறிவுக்கு என்னவோ அந்த அறிவுக்கு தகுந்த அந்த நூல் மாறிக்கிட்டே இருக்குது. படிக்கிற ஒவ்வொரு ஆளும் புதுசு புதுசாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போன வாரம் இளையராஜாவுக்கு ஒரு புது உரை சொல்கிறாரு. அப்படி எல்லாரும் உரை சொல்லுகிற ஒரு நூலாக இருக்குல்ல, அந்த நூல் எந்த நூல் அப்படின்னா அது ஒரு நீதி நூல். இலக்கியம் தானே திரும்ப திரும்ப படிப்பான். நீதி நூல் எப்படி திரும்ப திரும்ப படிப்பான்? அது அட்வைஸ் இல்லை. திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு, இப்படி போ, இப்படி வாழு, இப்படி ஆளோட பழகு, இப்படி ஆளோட பழகாமல் விட்டுறாத, இது தீமை, இது நன்மைன்னு சொல்லிக்கிட்டு 1330 அட்வைஸு. 1330 அட்வைஸ் சொல்கிற ஒரு நூலை உலகத்திலேயே எங்களுடைய மிகச்சிறந்த இலக்கியம்னு வச்சுருக்க ஒரே ஒரு இனக்குழு எதுனா தமிழர்கள் மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம ஹிந்தி தெரியாது போடாங்கிறோம். அவனுக்கு அது மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. ஏன் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறான்னா, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட 2000 வருஷமாக படித்தும் தீராத ஒரு புத்தகம் இருக்குது. கீழடியை வந்து தோண்டி எடுத்து முடித்தா அது 4000 வருஷமாக மாறக்கூடும். இப்போதைக்கு நான் 2000 வருஷம் வச்சுருக்கோம். அப்படி ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். படித்துக்கொண்டே இருக்கிற புத்தகம் இன்றைக்கும் நேரடியாக இன்றைக்கி இருக்கிற ஆளோட கனெக்ட் ஆகுது. சாசருடைய கேண்டபரி டேல்ஸ் தான் ஆங்கில இலக்கியத்தினுடைய முதல் நூல். கேண்டபரிங்கிற ஊதுக்கு போகும்போது 100 பேர் சேர்ந்து சொன்ன கதை, அதனுடைய தொகுப்பு தான் ஆங்கில இலக்கியத்தின் முதல் புத்தகமாக அறியப்படுகிறது. எழுதப்பட்ட கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. 13 நூற்றாண்டுகள் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் சாசருடைய கேண்டபரி டேல்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு உரை வேணும். அந்த இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட இன்றைய இங்கிலீஷ் இல்லை. அதுக்கு உரை இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது. உரை வேணும். ஆனால் தமிழில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் புரியுதா எல்லாருக்கும்? யார் யார் வாய் கேட்பினும், எவன் சொன்னாலும் புரியுது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், அந்த பொருள் அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவனா ஒருத்தன் சொல்கிறான்னு நம்பாத, அதை நீ தெரிஞ்சுக்க, உண்மையை தெரிஞ்சு சொல்லு அப்படின்னு வள்ளுவர் எழுதிய எழுத்து 2000 ஆண்டு காலம் கழித்து எனக்கு புரியுது இல்லை. இன்னைக்கு பக்கத்தில் ஒரு உரையாசிரியர் இல்லாமல், அதுதான் அந்த மொழியுடைய சிறப்பு. அதுக்கு ஆள் வேண்டாம். ஒரு மொழியினுடைய எழுத்து மாறும் இல்லையா? ஆனால் சொல் மாறாமல் 2000 வருஷமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மொழியை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். அப்படி இங்கே உள்ள புத்தகங்களில் ஏதோ ஒரு புத்தகம் ஒரு 2000 வருஷம் கழித்து ஒரு பேசப்படுற புத்தகமாக மாறக்கூடும். உனக்கு ஷேக்ஸ்பியர் தெரியுமா? எவ்வளோ ஷேக்ஸ்பியர் படித்த? அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். ஷேக்ஸ்பியருடைய 2 வரி எடுத்து வச்சுக்கிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்கிற அந்த கருத்து தப்புன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் வழங்கப்பட்டு விட்டது. ஏன்னா நீ இன்னைக்கு காலையிலேருந்து இலக்கியமானவன் அப்படின்னாரு. அந்த சந்தோஷம் புத்தகத்தில் கிடைக்கிது. அந்த புத்தகத்தை 500 பக்க புத்தகத்தை வெறுமன ஒரு கடையில் போய் நின்று பின்னாடி இருக்க அட்டையை பார்த்துட்டு நடுவில் 2 பக்கத்தை பிரட்டி பார்த்துட்டு ஒரு புத்தகம் உங்களை வாங்க தூண்டும் அளவுக்கு, அதை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு நீங்கள் பழகுறீங்கல்ல, அதை விட உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? நீ உலகத்தில் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துடலாம். அப்போ இங்கே ஒரு பண்பாடை, அன்பை, தேர்ந்தெடுக்கும் தன்மையை, அறிவை எதுவுமே இல்லைன்னா காசு இருக்குது சும்மா வாங்கி வைக்கிறத, இது எல்லாவற்றையும் நம் வீட்டுக்குள்ளே இருக்கும் புத்தகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. புத்தகங்கள் இதற்கு மேலாக ஒன்றை செய்கிறது. என்ன அப்படின்னா, எப்போ புத்தகம் வாங்கினாலும் என் வீட்டில் என் தந்தை எங்களுக்கு ஏற்படுத்திய பழக்கம் என்ன அப்படின்னா, மேலே பேர் எழுதி தேதி எழுதுறது. என் மகளுக்கும் மகனும் புத்தகம் வாங்கும்போது அது அவங்க புத்தகம் தானே, அவர்கள் என்னை பூமராக பார்த்து ஏன் பேர் எழுதணும் அப்படின்னா, நான் ஒன்றுமே சொல்லாமல் பேர் எழுது அப்படின்னு தெரியாது. அந்த புள்ள சிந்திக்கிற அளவுக்கு வரும்போது 10 வயசு ஆகும்போது நான் சொன்னேன், அவள் சின்ன வயசில் வாங்கின புத்தகத்தை எடுத்து காமிச்சோன்னா என் மகா சொன்னால், ஓ இது நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினதா அப்படின்னா. அவள் இப்போ படித்தது 5th ஸ்டாண்டர்ட் தான். 10 வயசில் 5வது தான் படித்தா. அவளுக்கு ஓ நான் 3வது படிக்கும்போது வாங்கினதா அப்படின்னா.
ரொம்ப முந்தியும் அது. நான் சொன்னேன் இந்த சந்தோஷம் வருது பத்தியா, இதுக்கு தான் புத்தகத்தில் வந்து தேதி எழுதணும். அந்த வீட்டில் இருக்க புத்தகம் உங்களை என்ன செய்யும்னா உங்களுடைய காலத்தை தாண்டி 30 ஆண்டு காலம் பின்னாடி கொண்டு போகும். வாசுப்பா மாணிக்கத்துடைய ஒரு புத்தகம் எங்கிட்ட வந்து சேர்ந்து வருஷம் 5 தான் ஆகுது. ஆனால் அந்த புத்தகம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தந்தை படித்த புத்தகம் என்று நினைக்கும் பொழுது நான் என் வாசுப்பா மாணிக்கத்தோடு என் தந்தையும் சேர்த்து நினைக்கிறேன். இப்படி உங்களை காலத்திற்குள் முன்னும் பின்னுமாக எது பெரட்டி பெரட்டி கூட்டிகிட்டு போகும்னா வெறும் புத்தகத்தின் முதல் பக்கம் உங்களை கூட்டி கொண்டு போயிடும். புத்தகத்துக்குள்ளே படிக்கிறதுலாம் அப்புறம், புத்தகத்தின் முதல் பக்கமே உங்களை அப்படி கூப்பிட்டு போயிடும். இப்படி ஒரு கலந்து கட்டிய எல்லா அனுபவங்களும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் வர வேண்டுமெனில், பெற வேண்டுமெனில் அவசியம் எல்லோரும் புத்தகம் வாங்குங்கள், முடிந்தால் வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.